ஆதாமும் ஏவாளும் பெற்ற முதல் 2 குழந்தைகள் காயின் மற்றும் ஆபேல். ஒரே வீட்ல வளர்ந்தாலும் இருவரின் மனசு ரொம்ப வேறுபட்டது. காயின் நிலத்தை உழுது கடினமான உழைப்பை கொடுத்து உணவு சம்பாதித்தான். பெற்றோரின் தவறுனால நிலம் முன்போல எளிதாக பயிர் கொடுக்கவில்லை. அதனால் காயின் தினமும் வியர்வை சிந்தி வேலை செய்தான். ஆபேல் அமைதியான மேய்ப்பன், ஆடுகளோடு நேரம் செலவழிப்பவன், வானத்தை பார்த்து யோசிப்பவன். பெற்றோரின் தவறை நினைத்து அதை எப்படி சரி செய்வது என்று தன் மனதில் மெதுவாக தேடி பார்ப்பான். ஒரு நாள் ஆபேல் தன் சிறந்த குட்டி ஆடுகளை நன்றி சொல்லும் மனதோடு தேவனுக்கு அர்ப்பணித்தான். அவன் கண்களில் ஒரு ஒளி, அவன் மனதில் ஒரு அமைதி. அதை பார்த்த காயினும் தான் வளர்த்த பழங்களின் சிலவற்றை அர்ப்பணிக்க நினைத்தான். ஆனா அவன் மனம் முழுவதும் அர்ப்பணிப்பில் இல்லை. அது ஒரு செயல் மாத்திரம்தான். உண்மையான நன்றி இல்லை. தேவன் ஆபேலின் அர்ப்பணிப்பை ஏற்றார். காயினுடையதோ ஏற்கவில்லை. அந்த ஒரு நொடியில் காயின் உள்ளே ஏதோ உடைந்தது. கோபம், பொறாமை, துக்கம் அனைத்தும் ஒன்றாக கலந்தது. ஆபேல் அருகே வந்தபோது காயினின் கண்களில் இருள். அவன் மனதில் பொறாமை அவனை தவறான முடிவுக்கு தள்ளியது. காயின் ஆபேலை கொல்ல யோசித்தான். தேவன் அவனை மெதுவாக எச்சரித்தார். எதுக்கு கோவப்படுற? உன் முகம் ஏன் இப்படி மாறி போயிற்று? உன் அர்ப்பணிப்பு ஏற்கப்படலனா அதுல ஏதோ தவறு இருக்குன்னு புரிஞ்சுக்கணுமே. இப்பவே மனசை திருத்திக்கோ. பின்னாடி வருந்தினாலும் பயன் இருக்காது. காயின் இதை பற்றி ஆபேலோட பேச ஆரம்பித்தான். நல்லது கெட்டதை பற்றி பேசிக் கொண்டிருந்த நேரத்துல காயின் திடீர்னு கோபம் வெடிச்சு தன் தம்பி ஆபேலை கொன்றான். ஒரு கோப வெடிப்பில், ஒரு பொறாமையின் இருளில் காயின் தன் தம்பி ஆபேலை கொன்றான். அதனால் உலகம் முதல் முறையாக மனிதன் மனிதனை காயப்படுத்தும் இருளை கண்டது. தேவன் கேட்டார், ஆபேல் எங்கே? காயின் சொன்னான், எனக்கு தெரியாது. நான் அவனை கவனிக்கணுமா? தேவன் சொன்னார், நீ என்ன செய்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? உன் தம்பியின் ரத்தம் பூமியிலிருந்து என்னிடம் கூப்பிட்டது. இப்போ நீ பூமியை விட மோசமான சாபத்துக்கு ஆளானவன். நீ நிலத்தை உழுதாலும் அது உனக்கு பலன் கொடுக்காது. நீ எங்கும் அலைந்து திரியும் ஒரு துரத்தப்பட்ட மனிதன். காயின் தன் தவறை உணர்ந்து தேவனிடம் தண்டனையை குறைக்க வேண்டினான். நீர் என்னை பூமியிலிருந்து துரத்திவிட்டீர். நான் உம் முன்னால் மறைந்து போகிறேன். நான் அலைந்து திரியும் மனிதன். என்னை யாராவது பார்த்தா கொன்று விடுவார்கள். காயினின் இந்த பயம், இந்த வேண்டுகோள் தேவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேவன் சொன்னார், யாரும் உன்னை கொல்ல மாட்டாங்க. 7ஆம் தலைமுறை வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு இருக்கும். அதற்காக காயின் நெற்றியில் ஒரு அடையாளம் வைத்தார். யாரும் அவனை காயப்படுத்தாதபடி. காயின் அலைந்து அலைந்து இறுதியில் நோத் என்ற இடத்துல குடியேறினான். அவன் பல குழந்தைகளை பெற்றான். அவர்கள் பெருகி வலிமையானவர்களாக ஆனார்கள். அவர்களில் சிலர் யாபால், யூபால், தூபால், காயின். யாபால் கூடாரத்தில் வாழ்ந்த முதல் மனிதன், கால்நடை வளர்ப்பவன். யூபால் வீணை, புல்லாங்குழல் வாசித்த முதல் மனிதன். தூபால் காயின் இரும்பு, வெள்ளி போன்ற உலோகங்களால் கருவிகள் செய்த முதல் மனிதன். அவர்களுக்கு ஒரு சகோதரி, நாமா என்று பெயர். காயினின் 6ஆம் தலைமுறை சந்ததி லாமேக். லாமேக் வயதானவர், கண் பார்வை குறையுள்ளவர். தூரத்தில் ஏதோ பெரிய விலங்கு மாதிரி நடமாடுவது போல் தூபால் காயின் பார்த்தான். அப்பா, அங்க ஒரு விலங்கு இருக்கு. அதை குறிவைத்து அம்பு விடுங்க என்றான். லாமேக் அம்பு விட்டார். அவர்கள் அருகே போனபோது அது விலங்கு இல்லை, காயின்தான். காயின் லாமேக்கால் தவறுதலாக கொல்லப்பட்டான். மனிதன் தவறு செய்யலாம்.
ஆனா மனம் திரும்பினால் தேவன் கருணையோடு வழிகாட்டுவார். காயில் செய்த தவறு பெரியது. ஆனால் அவன் மனந்திருந்த முயன்றான். தேவன் அவனுக்கு தண்டனை கொடுத்தாலும் அவனை முழுமையாக கைவிடவில்லை. காயில் எப்படி இறந்தார் என்று வேதாகமத்தில் சொல்லப்படல. அது முழுக்க அமைதியாக விட்டுவிடுகிறது. ஆனால் யூதர்களின் பழமையான நூல் மித்ராஷ், மேலும் ராஷி போன்ற பெரிய அதிகாரிகள் அனைத்தும் ஒரே விஷயத்தை சொல்கின்றன. காயலின் வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிக்கை. ஆனா அவன் மனமாற்றம் நமக்கு ஒரு நம்பிக்கை. இது ஒரு துக்கமான கதை அல்ல, ஒரு எச்சரிக்கை, ஒரு பாடம், ஒரு நம்பிக்கை. தவறு எவ்வளவு பெரிதானாலும் தேவனின் கருணை அதை விட பெரியது. அதனால மனம் திரும்புங்க. இருளை வெல்லட்டும் ஒளி. மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.